ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா விதமான டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லேருந்து நான் வீடியோஸ் பற்றி பேசி போட்டுட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சமையல் பற்றின டாபிக் வந்து ஏதாச்சும் வீடியோஸ் போடணுமே கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காகவே நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தான் அதுக்கான கரெக்ட் டைமும் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே வந்து சுலபமாக எப்படி வந்து ஈஸியாக சில்லி சப்பாத்தி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு தெரியல, பட் என்னோடய பெஸ்ட்டு கொடுத்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சில்லி சப்பாத்தி செய்யறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சப்பாத்தி எவ்வளோ வேணுமோ அதை செஞ்சு வச்சுட்டு ஈவனாக ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு சப்பாத்திக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயமும் எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயமும் அதே மாதிரி தான், சப்பாத்தி மாதிரியே தான். ஸோ ஈக்குவலான சைஸில் வெட்டிங்க, 2-3 சைஸ் இல்லாமல் ஒரே மாதிரி ஈவனாக சைஸ் மாதிரி வெட்டிக்கோங்க. சைஸ் அது எதுக்காக முக்கியம்னா, அப்போ தான் வந்து சப்பாத்தியும் வெங்காயமும் வந்துச்சுன்னா மோரோடு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ஒரே ஹீட்டில் இருக்கும், அதுக்காக தான். ஸோ வெங்காயத்துக்கு அடுத்து தேவையான அளவுக்கு தக்காளி கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் அதே மாதிரி தான் ஈக்குவலான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன குண்டாவில் வந்து சின்ன ஒரு வடச்சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு கடுகு உளுந்த பருப்புலாம் போட்டுக்கோங்க. ஸோ கடுகு உளுந்த பருப்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டில் வந்து சூடாகணும். ஸோ அதுக்கான கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ கடுகு உளுந்து பருப்பு இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வெடிக்க ஆரம்பிக்கிற இந்த டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டுக்கிற டைமும் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வெங்காயத்தை உள்ளே போடலாம். வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கோங்க. நல்லா வந்து எண்ணெயும் இந்த கடுகும் உளுந்து பருப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து தாளித்து விட்டுக்கோங்க. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலும் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, வெங்காயம் வந்து எப்படி வந்து வெங்காயம் வந்து எப்போ வந்து நல்லா வந்து வெந்துருச்சு டைம் கிடச்சுன்னு அப்படின்னு நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வெங்காயத்தை வந்து நம்ம வந்து லைட்டாக ஒரு சின்ன கரண்டியில் வந்து நம்ம வந்து லைட்டாக ப்ரெஸ் கொடுக்கும்போது வெங்காயம் வந்து தனியாக வந்து கட்டாகி போக வந்துச்சுன்னா வந்து நல்லா வேகலன்னு அர்த்தம். அதே சமயத்தில் லைட்டாக சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுக்கும்போது வெங்காயம் வந்து தனியாக கட்டாகி போயிடுச்சுன்னா நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து மீன்வேல் பார்த்திங்கன்னா இந்த பிச்சு போட்ட சப்பாத்தி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறத லைட்டாக குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து அதே மாதிரி கொஞ்சம் தேவையான மீடியமான ஒரு ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாளிச்சிட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட டைம் இருக்குது. ஸோ தக்காளி உள்ளே போட்டாச்சு. ஸோ இப்போ வெங்காயம், தக்காளி, உளுந்த பருப்பு, கடுகு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டைம் வந்துருக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த எண்ணெயிலே நல்லா வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து கிண்டிகிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கோம் நாங்கள். உங்களுக்கு தூள் உப்பு போனாலும் ஓகே தான், கல் உப்பு போட்டாலும் ஓகே தான். ஸோ அது கல் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் பெட்டராக இருக்கும். அதுக்காக தான் கல் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பண்ணிக்கோங்க. ஸோ ஹீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமே வச்சுக்கோங்க. இப்போ இப்போயும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌனில் வந்துருக்கு. ஸோ வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்னும் கொஞ்சம் ரெட்டிஷ் ப்ரௌன் அளவுக்கு கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிக்கணும். இதே மாதிரி தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லாவே வந்துருக்குல, கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கோம், நல்லாவே தெரியுது. ஓகே, இப்போ தேவையான கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் எதுக்குன்னா கொஞ்சம் காரம் கொடுக்கறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கலர் வர்றதுக்காக தான். ஸோ சாம்பார் தூள் போட்டிருக்கோம். அதுவும் வந்து வெங்காயத்தோட எல்லா இன்க்ரீடியன்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்காக நல்லா திரும்பி ஒன்று தர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாமே போட்டாச்சு. ஸோ அடுத்து முக்கியமாக இன்க்ரீடியன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு குருமா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு குருமா ஆட் பண்ணி அது வெங்காயத்தோடு எல்லாருமே மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
ஸோ குருமா நீங்கள் என்ன குருமாவும் வச்சுக்கலாம். நான் சும்மா சிம்பிளாக வந்து நம்ம வெங்காய குருமா வச்சுருக்கோம். ஸோ அதை தான் உள்ளே லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஃப்ளேவரும் டேஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா வெறும் வெங்காயம் சாம்பார் தூள் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணால் சப்பாத்திக்கு அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவரும் கிடைக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெங்காய குருமா செஞ்சு போட்டிருக்கோம். ஸோ நல்லா அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த டைமில் சப்பாத்தி போட்டுருந்தோம். ஸோ சப்பாத்தி போடுற டைமும் வந்துருச்சு. ஸோ வெட்டி வச்ச எல்லா சப்பாத்தியும் உள்ளே போட்டுருங்க. ஸோ உள்ளே போட்டுட்டு அடுத்து ஒரு வேலை தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த வெங்காயம் குருமா கடுகு உளுந்த பருப்பு எல்லாம் போட்டிருக்கு எல்லாத்தையும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எல்லாரோட சப்பாத்தியோட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தொலைவி விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம கிட்டத்தட்ட சில்லி சப்பாத்தி செஞ்சு முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான். ஸோ லைட்டாக மீடியமான ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா இதை வேக வைங்க. இந்த வீடியோ போடுறது நல்லாவே வந்துருக்கு. செஞ்சு பட் அது ஃபஸ்ட்டு போட்டு அப்புறமா இதை போடலாம். சரிடா, இது அவனை ட்ரை பண்ணி நீ வீடியோ எடுத்துருந்துருக்கீங்கன்னா ஒருத்தர் செஞ்சு ஒருத்தர் எடுத்துருந்தீங்கன்னா அப்படியே போட்டிருக்கலாம். நீங்கள் செஞ்ச மாதிரி போட்டுருக்கலாம்ல. நம்ம வீட்டில் யார் மூஞ்சியும் தெரிய போகிறதில்ல. ஓகே, அவ்வளோதான். சில்லி சப்பாத்தி இப்போ சுவையான சில்லி சப்பாத்தி வீட்டிலே நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ சில்லி சப்பாத்தியை லைட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுட்டு இருங்க. இப்போ அவ்வளோதான். சுவையான சில்லி சப்பாத்தி ரெடி. அடுத்து என்ன வேலை, பிளேட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நீங்களும் இதே உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து திரும்பி இதே வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மேலும் உங்களை வேறு வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேறு டாப்பிக்கில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது எப்பொழுதும் உங்கள் கோபிநாத். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. லவ் யூ ஆல்.